வணக்கம், என் பேர் அபிராமி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கடந்த ஒரு 8 வருஷமாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். யூபிஎஸ்சியில் என் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது டிஎன்பிசியில் நான் குரூப் 2ல் கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய நமக்கு ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் விடாமல் நம்மளுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கணும். பட் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம அதை நோக்கி போகணும். லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நான் என்னுடைய பயணத்தை இந்த 8 வருஷமாக கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சமச்சீர் புக்கு தான் பேசிக்கே நமக்கு. ஸோ சமச்சீர் புக்ஸு 6th to 12th இதில் நம்ம சிலபஸில் எந்தெந்த லெசன்ஸ் நமக்கு கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம படிக்கணும். இதுதான் நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இதுதான் ஃபவுண்டேஷன். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் மெயின்ஸுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆட் பண்ணி எழுதும்போது மெயின்ஸில் நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். டிஎன்பிசி தான் உங்களுடைய ஆம்பிஷன் ட்ரீம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் போடுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பப்ளிக்கு நம்ம நிறைய சர்வீஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஜாப் வந்தப்புறம். ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? எனக்கு குரூப் 2ல் இது 2வது முயற்சி. ஆமாம். போன அட்டம்ப்டில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க? போன அட்டம்ப்டில் நான் ரிவிஷன் நிறைய பண்ணல. அதுக்கப்புறம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் பண்ணலை. ஸோ அதெல்லாம் இந்த அட்டம்ப்டில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவே இந்த வாட்டி பாஸ் பண்ண முடிஞ்சது. ஃபிலிம்ஸ் பற்றி பேசுவோம். ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? மொழி லாங்குவேஜ் எப்படி படிச்சீங்க? மேக்ஸ் எப்படி படிச்சீங்க? சிஎஸ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே. நிறைய பேருக்கு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். ப்ளஸ் நான் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸஸும் எடுக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸும் இருக்கும். அதில் தான் நான் கிராமர் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. நம்மளுடைய பேசிக் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் டிஎன்பிசியை நம்ம கொடுக்குற ஒரு கைட் தான் அவங்களுடைய கொஷின் பேப்பர்ஸு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, நம்ம படிக்கிற பாத் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம நம்மளை ட்ராக்கில் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கீ. மேக்ஸுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த 25ல் ஒரு 22 கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுற முடியும். ஸோ அது உங்களுக்கு பாசிங் எட்ஜுக்கே ஹெல்ப் பண்ணும். மேக்ஸுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணதுனால மேக்ஸ் கொஞ்சம் அதுக்கு சிசாட் ப்ரிப்பேர் பண்ணதோடைய பேசிக் வச்சு தான் இங்கேயும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். சப்போஸ் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னாலுமே யூடியூப்லேயே எல்லா சோர்ஸஸுமே இருக்குது. முக்கியமாக 2 சோர்ஸ் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் கவர்மெண்ட்டோடைய ஃப்ரீ சோர்ஸஸ். ஒன்று எய்ம் டிஎன் சேனல். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நமக்கு தேவையான எல்லாத்தையுமே சிலபஸ் வைஸ் நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டோடைய எய்ம் டிஎன் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு ஏஐசி எஸ்எஸ்சி அந்த டிஎன் சேனல் இருக்கும். அதில் யூபிஎஸ்சிக்கான எல்லா சிலபஸுமே டீச் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரீசனிங்க்குமே எனக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரீசனிங்க்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அப்படியுமே எனக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா யூடியூப்பில் இந்த சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம ஒரு டாபிக் தெரியல அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நமக்கு நிறைய சோர்ஸஸ் இப்போ கிடைக்குது. அதில் நம்ம யாரை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு எது புரியுதோ அதை கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ நமக்கு ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பாக பார்த்து படிக்கணும். நமக்கு அதிகமான கொஷின்ஸ் இப்போ எந்தெந்த சிலபஸில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். ஏன்னா கன்ஃபார்ம் 25 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பாலிட்டியில் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. நான் எப்பயுமே பாலிட்டி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிப்பேன். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, யூனிட் 8, அதுக்கப்புறம் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா சயின்ஸ் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய போர்ஷன் இருக்கும். கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதனால் சயின்ஸை கொஞ்சம் நம்ம லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக, சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தெரியலன்றவங்க புக் பேக் கொஷின்ஸ் அந்த மாதிரி மட்டும் பார்த்து படிச்சுக்கிட்டா போதும். இதுக்கு நடுவில் இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ஸோடைய கண்டென்ட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் தான் நான் படித்தேன்.
ரிவிஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி படித்தா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது. நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த போர்ஷனை. முக்கியமாக பாலிட்டியோட ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி மறக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கெலாம் நம்ம டெய்லியாவது இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது இந்த வீக் என்ன படித்தோமோ அதை நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 5 ரிவிஷனாவது நம்ம பண்ணால் தான் எக்ஸாம் டைமில் நமக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் எப்பயுமே ஒன்று புரிஞ்சு அதை வந்து ஆழ்ந்து தான் படிப்பேன். அதனால் அது ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் டைமில். அதனால் ஜஸ்ட் மார்க்ஸுக்காக மட்டும் படிக்காமல் இது நமக்கு லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு படித்தோன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேங்க சார். ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, நமக்கு டேரெக்டாக கொஷின் கேட்குறாங்களா இல்லை நம்மளால் அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா? இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்சுவல்ன்றதை விட அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அனாலிட்டிக்கலாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் இது சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு இதை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஹெல்ப் பண்ணும். நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டும் ஆகும். அதனால் அந்த ஏரியாஸ்லாம் திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கலாம். இப்போ மார்க் டெஸ்ட் போடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேங்க சார். நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த 3 மணி நேரத்தில் அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும். நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம எழுதுறது தான் மார்க் டெஸ்ட்டு. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதும்போது நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் திரும்பி அந்த எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு OMR பேசிஸில் போயிட்டுருக்கு. ஸோ OMRலேயும் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது ஷேட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருக்கும். அந்த மார்க்ஸை மைனஸ் பண்ணுவாங்க அந்த தப்பாக ஷேட் பண்ணதுக்கு, சைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? நிறைய பேர் அங்கே வந்து ப்ரெஷர் ஆகிடுறேன், நான் ஒரு கொஸ்டின் தெரியலன்னா ப்ரெஷர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேங்க சார். இப்போது எக்ஸாம் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதை யார் வந்து ஹேண்டில் பண்ணி அதை சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தேவை வந்து 200 கொஷினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரியாத கொஷினை அந்த நேரத்துக்கு சில கொஷின் ட்ரிக்கியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஈகோலாம் விட்டுட்டு இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு இதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், ரிமைனிங் கொஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கொஷனுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த கொஷின் இந்த டைம்குள்ளே 1 மினிட்க்கு மேலே ஒரு கொஷனுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட் கொஷனுமே நமக்கு ஞாபகம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் மிஸ்டேக்ஸை. நான் எப்பயுமே 1 to 200 போவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் முடிச்சுட்டும் GS ஸ்டார்ட் பண்ணுவேன். செப்டம்பர் 28 ஃபிலிம்ஸ் நடக்குது, அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனை. ஓகே. இப்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 4 நடந்திருக்கு. அந்த ரீசன்ட் குரூப் 4 அண்ட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஷின் பேப்பரும் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் முக்கியமாக இப்போ நடந்த குரூப் 4 ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் கொண்டு போகிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பார்ட்டு ரொம்ப பார்ட் ப்ளே பண்ணும். அதில் குறைஞ்சது நம்ம ஒரு 90 கொஷின்ஸாவது போடுற மாதிரி பார்த்துக்கணும். GSும் நான் சொன்ன மாதிரி மேக்ஸு, பாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஸ்கோர் நல்லா பண்ண முடியும். மெயின்ஸுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான சோர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேங்க சார். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2க்கு குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் தான். ஸோ அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். குரூப் 2க்கு வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் வந்து டெய்லி ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் நீங்கள் படிக்கிறத மெயின்ஸ் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின்ஸ்க்கு படிக்கிறதுக்கு இப்போ ஃபிலிம்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம். மெயின்ஸுக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் புக் இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஆமாம். ஒரு 50 to 60% நமக்கு மெயின்ஸுக்கு வந்து சமச்சீர் புக்ஸ் போதுமானது. அதை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. தமிழ் மீடியம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி மெயின்ஸுக்குன்னு சில புக்ஸ் ஸ்டாண்டர்டாக போட்டிருப்பாங்க. சோஷியல் இஷ்யூஸ்க்கு மேக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சமச்சீர் புக்ஸு. செகண்ட் வந்து பாலிட்டிக் வந்து நமக்கு கண்டென்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு, இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் இஷ்யூஸ் இதுக்கெலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக நம்ம படிக்கணும். ஏன்னா அதை லிங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ் இதுக்கெலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் ரீசெண்டாக கவர்மெண்ட் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க பாலிசி நோட்ஸு அதை கண்டிப்பாக மெயின்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் இருந்தோ இல்லை புக்ஸில் இருந்துலாம் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே சோர்ஸ் தானே, எல்லாரும் அதை தான் படிப்பாங்க. அப்போ மற்றவங்க பேப்பர்லேருந்து நம்ம பேப்பரை வித்தியாசம் காட்டி படிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? வித்தியாசம் அப்படின்னும் போது நம்ம அந்த எழுதும்போது தான் நமக்கு அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் நமக்கு டெவலப் ஆகும்.
நம்ம அந்த டைமில் நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய நம்ம படித்து நம்ம எது தேவையோ அதை மட்டும் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மார்க்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும். யூனிக்காக காமிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் மைண்ட் மேப், இந்த மாதிரி டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பேப்பர் வந்து யூனிக்காக தெரியும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம மெயின்ஸில் காமிக்கணும். மெயின்ஸில் வந்து யோசிக்க கூட நேரம் இருக்காது இல்லையா? 3 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக எழுதிட்டே இப்போ அதில் வந்து எப்படி ஒரு கொஷினை வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா 9 கொடுத்துட்டு 6 அந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இது நம்ம கரெக்டாக எழுதிட முடியும் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுவீங்க? கொஷின் வந்து நமக்கு அந்த கொஷினை பார்க்கும்போதே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண கொஷினாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அப்படி தெரியாத கொஷினாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக நம்மளால் ஒரு 5 சப்ஹெட்டிங் போட முடியுமான்னு பார்த்துட்டு அந்த கொஷின் நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டியூரேஷன் வச்சுருக்கீங்களா? 10 மார்க்னா எவ்வளோ நிமிஷத்தில் எழுதணும், 15 மார்க்னா எவ்வளோ நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னு? எனக்கு வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் அந்த டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு இப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம எப்பயுமே 10 மார்க் அப்படின்னும் போது ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க பார்க்கணும். 15 மார்க் அப்படின்னும் போது நம்ம 10 to 11 மினிட்ஸில் முடிக்க பார்க்கணும். அது நம்ம டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். முதல் முறையாக ஒருத்தவங்க மெயின்ஸ் எழுத போகிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு கொஷின் எழுதி பழங்குங்க. அதுக்கப்புறம் 2 கொஷின் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்தே எழுதி அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸு, ஹேண்ட் ரைட்டிங்கு, ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க நமக்கே வந்து அந்த கண்டென்ட்டும் நாலேஜும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுத முடியுதா செக் பண்ணி யாராவது ஒரு மென்டர்கிட்ட நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்ற ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீட்பேக் தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு மறந்து போயிடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. படிக்கிறது மறக்காமல் இருக்காது, பட் கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரிவிஷன் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மைண்ட் மேப் மாதிரி நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அந்த பிக்டோரியலாக பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஃபிலிம்ஸில் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணேன். இப்போ இங்கிலீஷில் போன வாட்டி இருந்ததை விட சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராமருக்கு நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ், இல்லை அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்க படிக்கணும்? ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம ஸ்கூல் புக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்கோட எக்ஸாம்பிள்ஸே நமக்கு ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். எப்படி கிராமர் கான்செப்ட் கேட்டாலுமே அதுலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் கிராமருக்கு. அப்போ தான் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வருமா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு ஐடியா வரும். ஒரு 8 ஆண்டுகள்னா மேம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலே ரொம்ப தன்னம்பிக்கையாக ஆரம்பிச்சிருக்கீங்க. போக சக்ஸஸே கிடைக்காமல் இருக்கும்போது உங்கள் மேலே தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க இந்த ஃபீல்டுலேயே? முக்கியமாக வந்து நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கொஞ்சம் வேணும். அப்போ தான் நம்மளையும் வந்து கொஞ்சம் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் பார்ட் டைம் ஜாபாக நான் கிளாஸ் எடுத்துகிட்டே படித்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் இன்கம் மேனேஜ் பண்ண முடிஞ்சாலே நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்க முடியும். அதனால் எப்பயுமே டிஎன்பிசி இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்த்துட்டே படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கண்டினியூஸாக படிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் தேடிட்டு அப்படியே சைட் பை சைட் படிக்கலாம். ஏன்னா அந்த 2 இயர்ஸ் தான் நமக்கு ஃபவுண்டேஷன். அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். ஆல்ரெடி கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி பார்ப்பேன். அதை பார்த்தும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே வந்து இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா, நம்மளாலையும் பண்ண முடியுமான்னு நிறைய செல்ஃப் டவுட் வந்திருக்கு. பட் இங்கே நிற்கும்போது இது எல்லாராலையும் பண்ண முடியும், நேர்மையாக நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக படிங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். படிக்கும்போது நம்ம செல்ஃபோனில் இப்போ நிறைய நம்ம படிச்சுக்கலாம், நியூஸ் பார்த்துக்கலாம். டெலகிராமில் நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் நமக்கு நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு படிக்கிறது? இந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் டே படிக்கிறோம் அப்படின்னா ஹாஃப் டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரிலிம்ஸ்க்கு அதிகமாக நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக இப்போ நமக்கு என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நமக்கு தெரியாத ஏரியாஸ் இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த ப்ரியாம்பிள் பார்ட்டை போய் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம டாபிக் வைஸ் கொஷின் பேப்பர்ஸை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்ட வந்து ஒருத்தவங்க தோல்வியே சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்? நமக்கு தோல்வி நிறைய வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக்கை நம்ம இன்னும் ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஒன்று நம்ம படிச்சுட்டே இருப்போம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்போம், இல்லைனா வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்றதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருப்போம். அதனால் நம்ம ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு எங்கெல்லாம் நமக்கு மிஸ்டேக் வருது, நமக்கு அந்த போர்ஷனில் கண்டென்ட் தெரியாமல் இருக்கா, இல்லைனா கண்டென்ட் தெரிஞ்சும் நம்ம வேறு ஏதாவது மாற்றி யோசித்து தப்பாக போட்டுடுறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் நம்மளை திரும்ப ரெக்டிஃபை பண்ணி ஸ்ட்ராங் பண்ணால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நம்ம ஏன் தப்பு பண்ணுறோன்றதை நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். உங்கள் குடும்பத்துலலாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? எங்கள் குடும்பத்தில் வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸை தாண்டும்போது வந்து இப்படியே இருந்தால் என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு தான் வந்து நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக என்னால் ஸ்டடீஸை விட்டும் வெளியே போகக்கூடாது, ப்ளஸ் நானும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்டடீஸ் பேஸ் பண்ணியே கொஞ்சம் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2-3 இயர்ஸ் யூபிஎஸ்சிக்கு படித்ததை பேஸ் பண்ணி டிஎன்பிசிக்கு சமச்சீர் புக்ஸை படித்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்பிசி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போதே நம்மளை கொஞ்சம் நம்புவாங்க வீட்டில். ஏதாவது ஒரு சக்ஸஸ் நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணால் தான் வீட்லேயும் கொஞ்சம் நம்மளை நம்புவாங்க. அதனால் அந்த சப்போர்ட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம படிக்கிறத பொறுத்து தான் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படிக்கிற காலகட்டத்தில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணியிருக்கா? நம்ம தவறான பார்த்து சூஸ் பண்ணுறோமோ அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வேறு ஏதாவது போயிருக்கலாமோ அப்படின்ட்டு. பட் எப்பயுமே வேறு போனாலுமே என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைவேட் ஜாபும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் திரும்ப வந்து மனசு இதுக்கே கூப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சரி இது ரிலேட்டடாகவே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். வெளியிலேருந்து வர டீமோட்டிவேட்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க அப்படின்னு? நிறைய பேர் வந்து எதுக்கு படிக்கிற வேஸ்ட்டாக அவங்களாலாம் முடியாது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்களா உங்களை? அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? கண்டிப்பாக கேட்பாங்க தான். கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கிடைக்காது, ஈஸி கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் நம்ம வந்து இவ்வளோ மார்க் தான். நமக்கு மார்க் செக் பண்ணும்போது போன வருஷம் கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 10 மார்க்கில் போயிருக்கு, 8 மார்க்கில் போயிருக்கு அப்படின்னும் நமக்கு தெரியும் இதை நம்ம அடுத்த வாட்டி நம்ம இந்த 8 மார்க்கையும் 10 மார்க்கையும் கொண்டு வந்துட முடியும் அப்படின்ட்டு. மற்றவங்க சொல்கிறத நம்ம பாஸ் பண்ணுற வரைக்கும் யாரும் சொல்கிறத நம்ப போகிறது கிடையாது. அதனால் பாஸ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். நீண்ட நாள் போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகுது. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? உள்ளே போகிறப்ப எப்படி இருந்தது? வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருக்குது? ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கு. நம்மளால் முடியும், நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணது நமக்கு அது வீணாகலை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்குது. இதுக்கப்புறமும் நிறைய பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, செல்ஃபாக படிச்சுலாம் போயிட முடியுமா, இல்லை அகாடமி போய் தான் சேர்ந்து ஆகணுமா, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ்? நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம சீனியர் ஆஸ்பிரன்ஸ் யார்ட்டையாவது கேட்டு ஒரு கைடன்ஸ் வாங்கி இல்லைனா இன்ஸ்டியூட்டை போனால் தான் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை நம்மளாக கற்றுக்கிட்டு படிக்க டைம் எடுக்கும். ஆனால் இந்த டைம் பீரியட் டிஜிட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. எல்லா சோர்ஸுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் போய் படித்தா என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நமக்கு யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ சோர்ஸஸ்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் செல்ஃபாக கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்ஸ்டியூட் போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்ரேஷன். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் படிங்க, இந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படின்னும் போது அந்த ஃப்ளோவில் கொஞ்சம் ஈஸியாக போயிடுவோம். செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகும், செல்ஃப் டவுட் வரும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பர்ஃபெக்டாக இப்படி தான் படித்து இவ்வளோ நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நமக்கு எப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எப்போல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் படித்தா கூட பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து இவ்வளோ ஃபிக்ஸட் இது வரைக்கும் வந்து ஒரு 8 மணி நேரம் முழுசாக படித்தது கிடையாது. 6 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சிருப்பேனான்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் டைம் கிடைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் படிச்சிடுவேன். அது ஒன்று தான் என்னோட ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜ் டாப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கூல் டாப்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராலுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் மனசு சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க.